ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது ஆடி மாதத்தினுடைய தாக்கம் இருக்கும். ஆடி மாதம் ஜூலை 17 ஆகஸ்ட் 17 வரைக்கும் ஆடி மாதம். அதனால் ஆடி மாதத்தில் பாதியும் பின்பாதியும், ஆவணி மாதத்தில் முன்பாதையும் இருக்கும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம்: ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் புதன் இருக்கார், கடக ராசியில் சூரியன் குரு சேர்க்கை, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது சேர்க்கை, கும்பராசியில் சந்திரன் ராகு இருக்கார். சந்திரன் சனியோடு சேர்ந்திருக்கார். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1 விடியற்காலை சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போகிறார். சுக்கிரன் பலம் இழக்கிறார். அதே சமயம் செவ்வாய் ஆகஸ்ட் 2 அன்னைக்கு செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கிற செவ்வாய், சனியின் பார்வையில் இருக்கிற செவ்வாய் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியிலிருந்து சொந்த வீடான மிதுன ராசியில் இருக்கிற புதன் ஆகஸ்ட் 5 அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆகஸ்ட் மாதம் 17 வரைக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய சூரியன் குரு சூரியன் சேர்க்கை, குரு சூரியன் புதன் 5 இதில் சூரியன் 17 அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். அதே சமயம் புதன் 27 ஆகஸ்ட் 27 அன்னைக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது. இந்த மாதத்தில் இந்த பயிற்சிகளை கொண்டு தான் உங்களுக்கு பலன்கள் இருக்கும். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள்: ஆகஸ்ட் 7 ஆடி கிருத்திகை, ஆகஸ்ட் 12 ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 14 ஆடி பூரம். அம்பாளுக்கு, அதாவது குறிப்பாக ஆண்டாள் தாயாருக்கு உகந்த நாள் அது ஆடிப்பூரம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 17 ராத்திரி 18 விடியற்கால ஆவணி மாத பிறப்பு. அதே சமயம் ஆகஸ்ட் மாதம் 27 அன்னைக்கு பௌர்ணமி. அதாவது இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடிய நாட்கள். அதனால தான் இதெல்லாம் நம்ம இன்ட்ரோவில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாட்களில் நீங்கள் பரிகாரத்தை செய்தால் மேன்மைகள் ஏற்படும், மேன்மையான பலன்கள் ஏற்படும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் தான் உங்களுக்கு 7 ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12 ஆடி பௌர்ணமி ஆவணி பௌர்ணமி 27 ஆகஸ்ட் 27. இந்த நாட்களில் அந்த அமாவாசையும் பௌர்ணமியிலையும் நீங்கள் உங்களுடைய பரிகாரங்களை செய்வது, மந்திர ஜபம் எடுப்பதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுக்கேற்றாற் போல மாற்றி அமைத்து கொள்ளலாம். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது, அதனால் உங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என நிறைய மாற்றங்கள் வருது. இப்போது ரொம்ப மாற்றம் நிறைய, எல்லா ராசிக்குமே நல்லது தான் நடக்க போகிறது. நல்ல மாற்றங்கள் எப்படி ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். கும்பராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 2ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் விலகிறார், 5ஆம் இடத்துக்கு போகிறார். உங்கள் உடம்புல இருந்த வியாதி தீரும். உங்கள் வார்த்தையால் எதிரிகளை உருவாக்கி, வார்த்தையால் தொழில் மந்தத்தை ஏற்படுத்தி, வார்த்தையால் வேலையில் இழப்பு ஏற்பட்டு இதெல்லாம் நடந்ததில்ல. இப்போ இதெல்லாம் மாறும். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வருமானம் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படணுமே, அந்த கஷ்டத்தை கொடுத்துட்டார் சனி. இப்போ சனிக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால சில பேர் கடன் உதவி பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவையான இடத்துல நான் கொடுக்குறேன்ப்பா, நான் இருக்கேன்ப்பா உனக்குன்னு கடன் உதவி பண்ணுவாங்க. அந்த கடன் உதவியின் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆனால் அதே சமயம் உங்கள் எதிரிகளால் உங்களுக்கு சில விரயங்கள் ஏற்பட்டு இருந்ததுன்னா, இன்றைக்கி அந்த எதிரிகள் 6ஆம் இடத்தில் இருக்கிற சூரியன் 7ஆம் இடத்துக்கு வரும்போது எதிரிகள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்களை நட்புக்கள் மூலமாக மாற்றத்தை தரக்கூடிய வகையில் செயல்படுவாங்க.
ஸோ சூரியன் 7ஆம் வீட்டதிபதி பாதகாதிபதி பாதகஸ்தானத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு எதிரிகள் தொல்லை அடங்கும். நட்புகள் உதவிகரமாக செயல்படுவார்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குது. இப்போது உங்கள் ஆரோக்கியம் கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, கூட உங்கள் மனைவியுடைய ஆரோக்கியம் இல்லை கணவருடைய ஆரோக்கியம், அதே சமயம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம். இப்போ மருத்துவத்தினால செலவுகள் ஏற்படும். வீட்டில் மருத்துவ செலவு, கடன் பிரச்சனை, பணப்பற்றாக்குறை, வேலை போயிடுத்து, இதெல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சொந்தமாக தொழில் பண்ணலாம். ஆனால் அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படி பூதாகாரமாக கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன ரியலிஸ்டிக்காக சொல்ல முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். கடன் வாங்கி பிஸ்னஸில் முதலீடு பண்ணுறதுக்கான நேரம். அந்த கடனையும் அகலக்கால் வச்சிடாதீங்க. என்றைக்குமே 7.5 சனி நடக்குதுன்னா இது யாருக்குன்னா கும்பராசிக்காரங்களுக்கு, மீன ராசிக்காரங்களுக்கு, மேஷ ராசிக்காரங்களுக்கெல்லாம் 7.5 சனி நடக்கிறவங்க யாருக்கெல்லாம் ஒரு சின்ன சூக்ஷ்மம், எதிர்பார்ப்பு இல்லாமல் வேலை பண்ணணும். நீங்கள் 10,000 ரூபா சம்பளமா, எனக்கு 10,000 ரூபா வேணாம் சார், நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க. ஆனால் சில பேர் இல்லை 10,000 இல்லை 12,000 ரூபா எனக்கு போகணும், வந்தால் தான் நான் வேலையே பண்ணுவேன். இந்த கட் அண்ட் ரைட்டாக பேசுனீங்கனாலே அந்த 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 ஷார்ப்பாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு, கரெக்டாக பேசுகிறதா நினச்சிட்டு கட் அண்ட் ரைட்டாக பேசுவீங்க. அது உங்களுக்கு வருமானத்தை தடையை ஏற்படுத்தும். உங்களுடைய பேச்சு வேலை செய்கிற இடத்துல அவமானத்தை கொடுக்கும். சிலருக்கு பதவி பறிபோகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குரு சாதகமாக இருக்கார். பாதகாதிபதி சாதகமாக இருக்கிறது ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதனால் வருமானத்தில் பெருசாக நஷ்டம் இருக்காது. வருமானம் ஓரளவுக்கு வரும். ஆனால் செலவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். செலவு தாங்க உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துக்கு புதன் அப்புறம் 7ஆம் இடத்துக்கு வராரு. 6ஆம் இடத்துல புதன் குரு சேர்க்கை உங்களுக்கு எதிரிகளால் வியாபாரத்தின் மூலமாகவோ கூட பிறந்தவங்களாலேயோ எதிரிகளாலும் உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள் குறைவதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கார். சில பேர் கடன் உதவிகளையும் பெற்று தருவார். புதன் சாதகமாக இருப்பார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை காரணம் காட்டி படிப்பில் கோட்டை விட்டுறாதீங்க. வீட்டில் பிரச்சனை இருக்குதா சரி, அப்பா அம்மா அடிச்சுப்பாங்க. அப்பா திட்டுவார், அம்மா திட்டு வாங்குவாங்க, அம்மா கத்துவாங்க, அப்பா திட்டு வாங்குவார். இப்படி தான் இருக்கும். கூட பிறந்த அண்ணன் தம்பி சண்டை இருக்கும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் என் வேலை இல்லை, என்னோடய வேலை என்ன படிக்கிற வேலை அப்படின்னு இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். படிப்பில் ஆர்வம் காட்டுவது நன்மையை ஏற்படுத்தும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஆரோக்கியத்தில் தடங்கள் வந்ததுன்னா படிப்பில் தடை விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், இந்த கும்பராசியில் பிறந்தவங்க புன்னைநல்லூர் மாரியம்மனை வணங்கி வாருங்கள். புன்னைநல்லூர் மாரியம்மன், அந்த மாரியம்மன் அந்த தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய ஆரோக்கிய சங்கடத்திலிருந்து விலகி உங்களுக்கு நன்மைகளை, பெருசாக வரக்கூடிய பிரச்சனை தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகக்கூடிய ஆற்றலை அந்த மாரியம்மன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாள். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை உங்கள் ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வேண்டுங்கிறது தான் அடியனுடைய பிரார்த்தனை. இதை தவிர நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற தெரியல. என்ன அப்படின்னா, நம்ம லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அதிர்ஷ்ட கல் அணியிறது நல்லது. ராசிக்கு கல் போடலாமா அப்படின்னு போட்டால் போடக்கூடாது. ராசிக்கு கல் போடக்கூடாது, லக்னத்துக்கு தான் போடணும். லக்னத்துக்கு யோகாதிபதி கற்களை அணிவது நல்லது. அப்படி உங்களுக்கு யோகாதிபதி என்ன, உங்கள் லக்னம் என்ன தெரியல அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்திற்கான லக்னம் என்ன, லக்னத்திற்கான யோகாதிபதி கற்கள் என்ன, அந்த கற்களை எங்கு அணிவது, எங்கு வாங்குவது போன்ற விஷயங்களை எமது தொலைபேசி மூலமாக தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.